வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீ பாருங்கள், 26/4/2024 டிஎல்ஆர்டிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 25/4/2024 டிஎல்ஆர்டிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5/2/3 1 மணிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 5/2/3. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5ஆம் நம்பரும் கிடச்சிருக்கு, 3ஆம் நம்பரும் கிடச்சிருக்கு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஏசியில் தான் கிடச்சிருக்கு. ஆனால் போர்டு மாதிரி வந்திருக்குன்பா. 5-3 பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு, போர்டு மாதிரி வந்திருக்கு. 2ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல. இதில் பார்த்தீங்கன்னா 5-3 பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்கோம், ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 2ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல. ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு, நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்குன்பா. ஜஸ்ட்டில் 2ஆம் நம்பர் மட்டும் மாற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 0-6 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நம்பர் வந்திருந்தால் நல்ல ஒரு வெற்றி நண்பா. இன்றைக்கி வந்து 0 உள்ளே வந்திருந்தது அப்படின்னா இங்கே ஒரு பாக்ஸ் ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கும். நம்மளுக்கு ஆல் போர்டும் வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்குன்பா. இன்றைக்கி 2ஆம் நம்பர் வந்துருச்சு, 0 உள்ளே வந்துருந்தால் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். 1 மணிக்கு பெருசாக எதுவும் வெற்றி கிடைக்கல, எல்லாமே ஃபெயில் ஆகிடுச்சு. பாக்ஸில் மட்டும் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1-3-8. இந்த 1-3-8க்கு பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு, போர்டு வைஸாக மாறி இருக்குது. 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா போர்டு வைஸாக மாறாமல் அப்படியே போர்டு வைஸாக வெற்றி கிடச்சிருக்குன்பா. நம்மளுக்கு 1ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக கிடச்சிருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் பெருசாக ஸ்ட்ராங்காக கிடைக்காதனால நான் அதை வந்து சேர்த்து கொடுக்கல. 2-1-4-1, அதாவது 2 நாள்லேருந்து ஒரு நம்பர் வந்துடும்னு எதிர்பார்த்தது, அது பார்த்திங்கன்னா வரல. 6ஆம் நம்பர் கூட வந்துடும்னு எதிர்பார்த்தது, மிஸ் ஆயிடுச்சு அதுவும். ஆனால் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போலில் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா உள்ளே வரல. நம்மளுக்கு 2 நம்பர் வரும்னு எதிர்பார்த்தது, ஒரு நம்பர் வந்திருக்குது. 1-8 இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக பாருங்கள், 2-1-8 அப்படின்றது வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஏசி வந்து இதுலேயும் கனெக்ட் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு வின்னிங் கிடைக்கல. 2 நம்பர் வந்து ஒரு கனெக்ட் ஆகிருக்கு. அதில் ஒரு நம்பர் ஆல் போலில் கொடுத்தது சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சி போலில் கரெக்டாக போர்டு மாதிரி வெற்றி கிடச்சிருக்குன்பா. சிங்கிள் போலில் பார்த்திங்கன்னா நம்ம கெஸ்ஸிங் குரூப் இருக்குல்ல, டெலிகிராம் சேனலில் கெஸ்ஸிங் குரூப்பு இருக்குது. அதில் வந்து சிங்கிள் போலில் 1ஆம் நம்பர் மட்டும் கொடுத்துருந்தேன்பா. ஒரு மணிக்கு நம்ம வந்து கெஸ்ஸிங் ஸ்ட்ராங்காக கிடைக்காதனால 1 மணிக்கு நம்ம கொடுக்கல. இதில் வந்து ஆல் போலில் சிங்கிள் நம்பரில் வந்து 1ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம், நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதே மாதிரி கேஎலுக்கு பார்த்திங்கன்னா 0 கொடுத்துருந்தோம், கேஎலுக்கும் வெற்றி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 மணிக்கும் சிங்கிள் போலில் 5ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம், அதுக்கும் வெற்றி கிடச்சிருக்கு. 3 ஷோக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பரான வெற்றி கிடச்சிருக்கு. வேணுன்றவங்க, இந்த கெஸ்ஸிங் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கெஸ்ஸிங் குரூப்புக்கான ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். அதுக்கான இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 300 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்குன்பா. 300 ரூபா பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 மாதம் வந்து வேலிடிட்டி இருக்கும். அதாவது 30 நாள் உங்களுக்கு வந்து அது வந்து இருக்கும். ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா 4 ஷோக்கும் சேர்த்து 1 மணி, 6 மணி, 8 மணி, கேஎல் மொத்தம் 4 ஷோக்கும் சேர்த்து நம்மளுக்கு சிங்கிள் நம்பராக இருக்கட்டும், அதாவது போர்டு வைஸாக ஸ்ட்ராங்காக வரக்கூடியது, நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கிற நம்பர்ஸை வந்து அதில் ஷேர் பண்ணுறோம். இப்போ ட்ரை பண்ணுறாங்க. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிட்ருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க வந்து ப்ரைவேட்டாக வந்து எனக்கு சேட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். 300 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும், 30 நாளைக்கு 4 ஷோக்கும் சேர்த்து. ஓகேங்களா? சரி, ஓகே நண்பா. அடுத்து பாருங்கள், 8 மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 5-4-6. இதுலேயும் பார்த்திங்கன்னா 4ம் 5ம் கிடச்சிருக்கு. ரெண்டுமே பார்த்திங்கன்னா இதுலேயும் போர்டு மாதிரி வந்திருக்குன்பா. 4-5 போர்டு மாதிரி வந்ததுனால பாருங்கள், நம்மளுக்கு 4-5ன்னு கொடுத்துருக்கோம். 5-4ன்னு கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு செட்டு வின்னிங் கிடச்சிருக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. 4-0-5 அப்படின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் நம்பர், இதில் வந்து 6ஆம் நம்பர் வந்து மாற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஏபி வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. ஏபி வந்து பாஸ் ஆகிருக்கு. 0-4, இந்த 0-4 பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் வந்துன்னு எதிர்பார்த்ததில் தான் 4ஆம் நம்பர் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்குன்பா.
சூப்பரான பாஸ் ஆகிருக்கு, நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. ஆல் போர்டை மெயினாக டார்கெட் பண்ணிக்கங்க. 8 மணிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். நம்மளுக்கு 8 மணிக்கு வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அது மாதிரி 6 மணிக்கும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். நம்மளுக்கு வந்து 4ஆம் நம்பர் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு சொன்ன மாதிரி. அதே மாதிரி 6 மணிக்கும் வந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 1 மணிக்கு மட்டும் நம்மளுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா ட்ரிக்ஸு வந்து செட் ஆகலை. மற்றபடி பார்த்திங்கன்னா சூப்பரான வெற்றி கிடச்சிருக்கு. டபுள்ஸில் எதுவும் வரல, நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. சூப்பரான பாஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு பாருங்கள் 26/4/2024க்கான டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கெஸிங் குரூப் இருக்குது. வேணுன்றவங்க ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள். ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 300 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும், 4 ஷோவும் சேர்த்து. ஓகேங்களா? 1 மணிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போட பொறுத்த வரைக்கும் 49, பி போட பொறுத்த வரைக்கும் 13, சி போட பொறுத்த வரைக்கும் 20. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 914110. பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 412 410 432 430 912 930. ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 92 92லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள் 6 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போட பொறுத்த வரைக்கும் 61, பி போட பொறுத்த வரைக்கும் 82, சி போட பொறுத்த வரைக்கும் 74. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 681767. பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 687 684 627 624 187 124. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 16 ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக வந்து ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போட பொறுத்த வரைக்கும் 04, பி போட பொறுத்த வரைக்கும் 98, சி போட பொறுத்த வரைக்கும் 35. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 0908 8503. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 093 095 083 085 493 485. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 09 ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக வந்து ஆல் போர்டை டார்கெட் பண்ணிங்க. நல்ல ஒரு கெஸிங்கில் தான் கிடச்சிட்ருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 4 ஷோவுக்கும் சேர்த்து, அதாவது 1 மணி 6 மணி 8 மணி இந்த 3 ஷோவுக்கும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா 99116600 அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர். உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கெஸிங் குரூப் இருக்குது. கெஸிங் குரூப்பில் பார்த்திங்கன்னா சேர்றதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 300 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். 4 ஷோவுக்கும் சேர்த்து 1 மணி 6 மணி 8 மணி கேஎல் 4 ஷோவுக்கும் சேர்த்து 300 ரூபாய்க்கு நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு வேலிடிட்டி, அதாவது 30 நாளைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது இருக்கும். சரி, ஓகே நண்பா. வேணுன்றவங்க ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள். சரி, ஓகே நண்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.